ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னைக்கு உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த வராகி அம்மாவே இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் எனக்காக ஒதுக்கி நான் சொல்றத கேட்டீனா கண்டிப்பா இந்த முறை உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அழகான நல்ல விஷயம் நடந்தே தீரும். ஆம் என் செல்லமே, அதாவது வாழ்க்கையை பற்றிய புரிதலை உனக்கு உண்டாக்கி அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். வாழ்க்கைங்கிறதே பாசத்துக்கும் தன்மானத்துக்கும் இடையில நடக்கிற போராட்டம் தானே. பாசம்தான் பெருசு நீ நினைச்சினா உன்னையே நீ இழந்து நீ தோத்து போயிடுவ. தன்மானம் தான் பெருசுன்னு நீ தன்மானத்தோட தனிச்சு வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சினா உறவுகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. அதனால பாசமும் இருக்கணும், அதே நேரத்துல தன்மானத்தோடு நம்மளும் சரியா இருக்கணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பக்குவமாக கையாள கத்துக்கோ. யாரோ உன்னை ஏதோ சொல்லிட்டாங்கன்னு மற்றவங்க உன்னை நிராகரிப்பு செஞ்சதை நினைச்சு நீ மனக்கலக்கம் கொள்ளக்கூடாது என் செல்லமே. ஜெயிக்கணும் சாதிக்கணும் நினைக்கிறவங்களை எல்லாம் இந்த உலகத்தில் முதலில் நிராகரிக்க தான் செய்வாங்க. ஆனா நீதான் உன் வலிமையை உணர்ந்துகிட்டு உன்னை நீ சிறப்பான ஆளாக நினைச்சு வாழ்க்கையில ஜெயிக்க முயற்சி செய்யணும். சிந்திச்சு செயல்படும் போது கண்டிப்பா இந்த வராகி அம்மா நானே உன் நிலைமையை உயர்த்தி காட்டுவேன். எப்போதும் எந்த விஷயத்தையும் யோசிச்சு கவலைப்படாத. நீ உட்காந்து கவலைப்படுறதால மட்டும் உன் கவலைகளுக்கெல்லாம் முடிவு வந்துடுமா என்ன? கவலைப்படுறத நிறுத்திட்டு நேத்து நடந்தது நேத்தோட முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு நடக்க வேண்டிய வேலையை பார்ப்போன்னு சொல்லி உன் கடமைகள் மீது கவனம் செலுத்து. தேவையில்லாம கவலைப்படுறதுக்கு நேரத்தை ஒதுக்கி வீணாக்கிடாதே. நீ எனக்காக ஏத்தி வச்ச தீபமும் வராகியம்மா வராகியம்மான்னு என் பேரை உச்சரிச்சதும் கண்டிப்பா உனக்கு பலனை கொடுக்காம போகாது. அதனாலதான் உனக்கு வரம் கொடுக்க வந்திருக்கேன். உன் எண்ணங்களை தூய்மைப்படுத்த உனக்கான நல்லதை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். எவ்வளவோ நாள் எத்தனையோ முறை உன் கடமைகளை நீ சரியாக செஞ்சும் கூட வாழ்க்கையில எதுவுமே மாறாதது போலவும் நீ முன்னேறாதது போலவும் உனக்கு தோன்றுகிறது அல்லவா? இந்த எண்ணம் தற்காலிகமானதுதான். கண்டிப்பா நீ ஜெயிக்க தான் போற. இந்த வராகி அம்மா நானே உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மா சொல்றதை கேட்க வந்து விட்ட உனக்காகவே உன் பல நாள் வேண்டுதல்களை எல்லாம் இப்போ நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். எப்போதுமே செல்வத்தை அதிகம் செலவு செய்ய நினைக்காதே. எப்படி திட்டம் போட்டு செலவை குறைச்சு சேமிப்பை அதிகரிக்கலான்றதை யோசி. அதே போல கோபம் வரும்போதே சண்டை போடும்போது வீட்டில் இருக்க பொருட்களை தூக்கி எறியக்கூடாது. அது மட்டுமல்ல, யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நினைப்போட நல்ல செயல்களை செய்ய பழகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வீட்டில் இருக்கும் பண இழப்புகளை தடுத்து நிறுத்தி உனக்கு பண வரவையும் அதிகரிப்பேன். அதே போல உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும்படி செய்கிறேன். உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வச்சு உன் துன்பங்களை எல்லாம் நீக்கி உனக்கான மன மகிழ்ச்சியை தர இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உனக்கு எது தேவையோ அதை கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொடுப்பேன். நீ மட்டும் முயற்சியை கைவிட்டாதே. நான் உன் கூடவே இருந்து உனக்கு மன அமைதியையும் வெற்றியையும் மகிழ்ச்சியான சந்தோஷ வாழ்க்கையும் உன் கைகளில் கொடுத்துறேன். என்னை வெறுப்பவர்களையும் என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவங்களையுமே நல்லபடியாக வாழ வைக்கும் போது இந்த வராகி அம்மா என்னை நேசிக்கும் என் தங்க பிள்ளையான உன்னை வாழ வைக்க மாட்டேனா என்ன? கண்டிப்பா உன்னை கோபுரம் போல உயர்த்தி காட்டுறேன். என் தங்க பிள்ளையான உனக்கு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக முடிச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. காலம் கடந்து போகுதே, என்ன செய்ய போறோம் எப்படி சமாளிக்க போறோம்னு முழிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட நான் வந்துட்டேன். என் செல்ல பிள்ளையே, நீ ஒருபோதும் கவலைப்பட வேணாம். காலம் கடந்து போகுதேன்னு கவலைப்படாம கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இரு. உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ மன மகிழ்ச்சியோட எனக்கு நன்றி சொல்லும்படியாகவே இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துறேன். நீ எப்போதுமே உன் மேல உண்மையாவே அன்போடும் பாசத்தோடும் இருக்கக்கூடிய நண்பர்களையும் சொந்தங்களையும் தக்க வச்சுக்கோ. அதாவது நீ பசியில இருக்கும்போது உனக்கு உணவு கொடுத்தவங்களையும் நீ கஷ்டப்படும் போது உனக்கு உதவி செஞ்சவர்களையும் மறக்க வேண்டாம்.
அவர்களுக்கு உனக்கு செஞ்சதை நீ வேற யாருக்காவது செய்யும்போது அது சுத்தி சுத்தி ஒரு சங்கிலி வளையமாக வந்துகிட்டே இருக்கும் அல்லவா? அதே போலதான் நீ துன்பத்தில் இருக்கும்போது உனக்கு ஆறுதல் சொன்னவங்களையும், உனக்கு உடல்நலம் சரியில்லாம இருக்கும்போது உன்னை நலம் விசாரிச்சவங்களையும் நீ மறக்க கூடாது. மொத்தத்துல உன் வாழ்க்கையில உனக்கு யார் நல்லது செஞ்சாலும் அதை திரும்ப நீ இன்னொருவருக்கு பல மடங்காக செய்யும் போது அதை விட 10 மடங்கு இந்த வராகியம்மா உனக்கான நன்மைகளை பெற்று தருவேன். உன் மனதில் இருக்கும் கவலைகளை போக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாம தைரியமா இரு. எல்லா இடங்களிலும் நிமிர்ந்து நின்னே வேலையை முடிக்க முடியாது. சில இடங்கள்ல வளைஞ்சு கொடுக்கும் வில் அம்பை போலவும் வளைஞ்சு வெளிஞ்சு உனக்கான விஷயங்களை செய்து கொள்ள பழகு. ஆனால் நேர்மை தவறக்கூடாது, தன்மானத்தை தவற விடக்கூடாது. உண்மையும் நேர்மையும் தன்னம்பிக்கையும் குறைஞ்சிடாமலேயே உனக்கான சூழ்நிலைகளை அனுசரித்து போக கற்றுக்கோ. உன் கவலைகளை எல்லாம் மறந்து நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த வராகியம்மா ஒரு நல்ல வழியை காட்டுறேன். இன்றிலிருந்தே உன் வாழ்க்கையில பல அற்புதங்கள் நிகழ்வதை உன்னால உணர முடியும். இனிமே நீ தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும். உன் வருமானம், சேமிப்பு என எல்லாமே பல மடங்கு உயர்ந்து நீ செல்வச் செழிப்பில் மிதக்கப் போகிறாய் என் செல்லமே. உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கானதை எப்போ எப்படி அழகா நடத்தி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ எதிர்பார்த்ததை விட அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். இந்த வாழ்க்கை ஏன் தான் என்னை கஷ்டப்படுத்துதோ, நான் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சேன், என்னதான் பாவம் செஞ்சேன்னு சில நேரங்களில் நீ கோபப்படுறதும் சில நேரங்களில் நீ வருத்தப்படுறதும் எனக்கு புரியுது. நான் என்னதான் உனக்கு நல்லதை செஞ்சாலும் கூட நீ எதிர்மறை சிந்தனைகளை உனக்குள்ள வச்சிருந்தீனா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? எதிர்மறை சிந்தனைகள் வந்தாலும் அதை தட்டி விட்டு தூக்கி போட்டுட்டு நீதானே உனக்குள் நேர்மறை சிந்தனைகளை உருவாக்கிக்கணும். உன் நேர்மறையான நல்ல எண்ணங்களுக்கு இந்த வராகியம்மா நிச்சயம் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். எப்போதும் இந்த பூமி கூட சுத்துறதை நிறுத்திடும் போல இருக்கு. துடிக்கும் இதயம் கூட மனிதர்களிடமிருந்து நின்றுடும் போல இருக்கு. ஆனா ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைகளின் பற்றிய சிந்தனையை மட்டும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. நீயும் அப்படி உன் தாயால் நேசிக்கப்பட்ட பிள்ளைதான். உன் மனசுலையும் நீ யார் மீது அன்பு வச்சு யார் மீது ரொம்ப நம்பிக்கையோட யாருக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். உன் மேல பாசம் வச்சவங்களுக்காக உன்னையும் நல்லபடியா வாழ வைப்பேன். நீ யார் மேல பாசம் வச்சு அன்பு வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கியோ அவர்களையும் நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். நீ எதுக்காகவும் எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். நேத்து நீ செஞ்சது எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீ அதை சரியா மாத்திக்க முயற்சி செஞ்சினா இந்த நிமிஷத்துல இருந்து கூட உன் வாழ்க்கை அற்புதமானதாக மாறும். இந்த பிரபஞ்சத்தின் மூலமாகவே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா உன் விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் முடிச்சு கொடுக்கிறேன். இந்த வராகியம்மாவின் துணையும் என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். வாழ்க்கை உனக்கு எந்த அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்குதோ, எந்த அளவுக்கு வலியையும் வேதனையும் கொடுக்குதோ அதே அளவுக்கு சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் கொடுக்கும். அதனால நடந்ததையே நினைச்சு கவலைப்படாம இனி நடக்க போற விஷயங்களை பத்தி யோசி. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்க நான் இருக்கிறேன் அல்லவா? உன் மனதில் உதிக்கும் எண்ணங்கள் எல்லாமே என்னுடையது. நான் தான் அதை உனக்குள்ள உருவாக்குறேன்றதை புரிஞ்சுக்கோ. என்னை நினைத்து நீ செய்யும் எல்லா செயல்களிலும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை உண்டாக்கி தருவேன். உன் மனசு முழுக்க நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டீனா போதும். வேறு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. உன் மனசுல நீ என்ன யோசிக்கிற என்ன நினைக்கிறன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். நடப்பது எல்லாமே உன் நன்மைக்காக மட்டுமே நடக்குதுன்ற தெளிவும் புரிதலும் உனக்கு இருந்தாலே போதும். அனைத்தையும் நடத்தக்கூடிய இந்த வராகியானவள் உனக்கான நன்மைகளை மட்டுமே உன் வாழ்க்கையில நடக்கும்படி செய்வேன். என்னை நம்பி வாழக்கூடிய உன்னை எந்த விதத்திலும் எந்த விஷயத்திலுமே கூட தோத்து போகவோ துவண்டு போகவோ விட்டுற மாட்டேன். உன் வாழ்க்கையில இப்போது நடக்கிற விஷயங்களை நினைச்சு மிரண்டு போகாதே. நிலையற்ற இந்த வாழ்க்கையில இப்போது உன்னை நிம்மதி இழக்க செய்யும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு மன அமைதியையும்
மகிழ்ச்சியையும் நான் உருவாக்கி தந்துடுறேன். உனக்கு தேவையான கூடுதல் வருமானமும் உண்டாகும். உனக்கு தேவையான உதவிகளையும் இந்த வராகி அம்மா செஞ்சு நீ எதிர்பார்த்த விஷயத்துல வெற்றியை கொடுக்குறேன். நீ கேட்ட பணம் உன் கைகளுக்கு வந்து சேரும். அதன் மூலமா எல்லா காரியங்களையும் நீ நினைச்சது போல முடிச்சுக்க முடியும். உன்னுடைய நேர்மறையான முயற்சிகளில் எல்லாம் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். நிறைவான செல்வம் பெற்று நீ நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுறேன் என் செல்லமே. ஏற்கனவே நீ ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய துன்பங்களை பார்த்து சகித்து கொண்டு வாழ்வதால் தான் இனிமேலும் உன்னை கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு உனக்கு உதவி செய்வதற்காகவே உன்னை தேடி ஓடி வந்தேன். உன் கையை நான் பிடிச்சிக்கிட்டு உன்னை வெற்றியாளனாக உயர்த்தி பிடிச்சு உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். இனிமே நீ எந்த விஷயத்தையும் நடக்குமோ நடக்காதோன்னு யோசித்து பயந்துக்கிட்டே இருக்காத. அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. இனிமே உன் வாழ்க்கையை பற்றின பயமோ சந்தேகமோ உனக்கு வேண்டாம். எல்லாமே நீ நினச்சதை விட அழகாக நடந்து முடியும். உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வெற்றியாளனாக நான் உருவாக்கி தர்றேன். உன்னால் என்ன முடியுமோ அதை மட்டும் நீ சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்து கவலைப்பட வேணாம். எல்லாமே உரிய நேரம் வரும்போது தானாகவே நடக்கும். உன்னை தேடி சரியான நேரத்தில் சிறப்பான வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுத்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் சரியான நேரத்தில் நடத்தி முடிக்கிறேன். இனிமே உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல நல்ல விதமாக மாறும். வாழ்க்கை உனக்கான வெற்றிகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க தயாராயிடுச்சு. நீயும் பொறுமையாக உனக்கு பிடிச்ச விதத்தில் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு. நீ முயற்சி செஞ்ச விஷயங்களை எல்லாம் முழுமையாக உனக்கு வெற்றியாக மாற்றி தர்றேன். ஒரு நல்ல வேலை அமையணும், வாழ்க்கையில் நல்லபடியாக வெற்றி கிடைக்கணும், சிரமங்களும் சிக்கல்களும் சரியாகி வாழ்க்கை சந்தோஷமாக மாறணும்னு கேட்ட உனக்காகவே நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்றேன். உன் குடும்பத்துக்கு தேவையானதை எல்லாம் செஞ்சு கொடுத்து உன் தேவைகளையும் நிறைவேற்றி கடனும் கஷ்டமும் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போகிறேன். என் செல்லப்பிள்ளையான உனக்கு துணையாக இருந்து உதவி செய்ய நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நீ குப்பையாக ஒதுங்கக்கூடாது. கடல் அலையாக ஒதுங்கி போகணும். கடல் அலைகள் ஓரமாக ஒதுங்கி மீண்டும் உள்ளே இழுக்கப்பட்டு மறுபடியும் மிகப்பெரிய அலையாக உருவாகி வெளிவரும். அதே போலதான் நீயும் ஒதுக்கப்பட்டவர்கள் முன்பாக ஒதுங்குவது போல ஓரமாக போய் மீண்டும் ஜெயிச்சு வாழ்ந்து மிகப்பெரிய அளவில் தலை நிமிர்ந்து வந்து நிற்கணும் என் செல்லமே. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் திட்டினாலும் தூற்றி பேசினாலும் தலை குனிஞ்சு நிற்காம நெஞ்ச நிமித்தி நேர்மையாரு. ஏன்னா உனக்கான நல்ல நேரத்தை கொடுக்க போகிறது நான் அல்லவா. யார் உன்னை இழிவுபடுத்தினார்களோ அவர்கள் கண் முன்பாகவே உன்னை உயர்த்தி காட்டுவேன். யார் உன்னை அலட்சியம் செஞ்சாலும் அவங்க முன்பாக நீ லட்சியத்தோட வெற்றி பெற்று நிற்கும்படி நான் செய்வேன். நீ எப்போதும் துணிச்சலோட தைரியமாக வாழ்ந்து காட்ட தயாராகு. வெற்றி உனக்கு வெகு தூரத்தில் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. கூடிய சீக்கிரமே உனக்கான வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் நீ எதிர்பார்ப்பது போல நல்லபடியாக நடத்தி தர்றேன். நீ நினைச்சது நடக்கல, நீ எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு சும்மா கலங்க வேண்டாம். ஏன்னா நீ கேட்டதை விட சிறப்பான ஒன்று உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நேரமும் காலமும் வரும்போது தக்க சமயத்தில் உனக்கானதை இந்த வராகி அம்மாவே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். அது வரைக்கும் பொறுமையாரு. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீண் போக விட்டுற மாட்டேன். உன் மனசில் இருக்க போராட்டங்களுக்கெல்லாம் இப்போது விடை கொடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு. எது வேணும்னு என்கிட்ட கேட்டியோ அதை நானே உனக்கு அள்ளித்தரப்போகிறேன். எந்த விஷயத்தை நினச்சி நடக்கவே நடக்காதுன்னு குழம்பிக்கிட்டு இருந்தியோ அதையும் வெகு சீக்கிரம் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ முதல்ல மனக்குழப்பத்தில் இருந்து வெளியே வா. என் மேலே முழுமையான நம்பிக்கை வை. என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். நீ நினச்ச காரியங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா நிச்சயம் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். நான் எப்போதும் உனக்கு துணையாக நிற்பேன். நீ ஒருபோதும் மனம் தளர வேண்டாம் என் செல்லமே. நம்பிக்கையோடு நீ தொடர்ந்து முயற்சி செய்யும்போது எல்லா விஷயங்களிலும் நிச்சயம் வெற்றி கிடைச்சே தீரும். உன் மனசில் உதிக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே
நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ன்றத புரிஞ்சுக்கோ. நான் தான் உனக்குள்ள நல்ல எண்ணங்களை உருவாக்கி நீ நல்ல செயல்களை செய்யும்படி தூண்டி விடுறேன். என்னை நினச்சிக்கிட்டு நீ செய்கிற எல்லா செயல்களிலும் இந்த வராகி அம்மா நானும் துணையாக இருந்து வெற்றியை கொடுப்பேன். நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் உனக்குள்ள வச்சுக்கிட்டு நீ தொடர்ந்து மேலே வரவும் முன்னேறவும் முயற்சி செய். இந்த முறை கண்டிப்பா உன் முயற்சிகள் உன்னை வெற்றி அடைய செய்யும். நீ தோத்து போகவோ துவண்டு போகவோ நான் உன்னை படைக்கல. நீ ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்த பிள்ளை. நீ ஜெயிச்சு வாழ்ந்து காட்டுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுவும் உன் வாழ்க்கையில இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ தோத்து போக நான் விட்டுடுவேனா என்ன? நீ எப்போதும் உன் முகம் முழுக்க சிரிப்பும் சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும்னு தான் இந்த வராகியம்மா ஆசைப்படுறேன். நீ எதிர்பார்க்கிற விஷயங்களை எல்லாம் உனக்கு வெற்றிகரமா முடிச்சு கொடுத்து தாமதமாகும் வேலைகளை எல்லாம் தரமாக நடத்தி முடிச்சு உனக்கான வெற்றிகளை உனக்கான சந்தோஷங்களை உன் வாழ்க்கையில கொடுக்குறேன். நடப்பதையே நினைச்சு கவலைப்படாத. மிகப்பெரிய அளவுல வெற்றி உனக்கு கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். கூடிய சீக்கிரம் நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன் வாழ்க்கை சந்தோஷமானதா மாறப்போகுது. சில நேரங்களில் மிக சிறந்த ஒரு விஷயத்தை பெருசா பெறணும்னா சில விஷயங்களை இழக்க நேரிடும். அப்படிதான் உன் வாழ்க்கையில இப்போது நீ இழந்ததை எல்லாம் தாண்டி மிக பெருசா அற்புதமான பல விஷயங்களை பெற போற. வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி பலமுள்ள ஆளாக நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படி நான் செய்கிறேன். உன் துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி உன்னை மகிழ்ச்சியோட மன நிறைவோட நிம்மதியோட வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரமே உன் கர்ம வினைகள் அனைத்தும் மறைந்து குறைந்து நீ நினைப்பது போல உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும். உனக்கு துணையா இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் மனம் கலங்காதே. கூடிய சீக்கிரமே உன் துன்பங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுறேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். நம்பிக்கையோட நீ என்னை வணங்கும் போது கண்டிப்பா இந்த வராகி அம்மா நானே உன் துன்பங்களை முடிச்சு வச்சு உன் வாழ்க்கை இன்பமயமாக மாற்றி காட்டுறேன். இனி எல்லாமே நீ நினைச்சது போல நல்லதாகவே நடக்கும் என் செல்ல.